அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் வளர்பிறை சஷ்டி ஆடி 14 ஜூலை 30 புதன்கிழமை தினத்தன்று நமக்கு வளர்பிறை சஷ்டி இருப்பதனால ரொம்ப சிறப்புக்குரிய நாள். இந்த நாளென்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொல்லை தீர்வதற்காக, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்காக ஒரு வெற்றிலை வைத்து இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். உங்களுடைய எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். முருகனுடைய அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ கடன் பிரச்சனை இருப்பவர்கள் அனைவருமே கட்டாயம் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். முருகனால் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இதை நம்ம எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் முருகனுடைய வழிபாடு செய்யும் பக்தர்கள் மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்கு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து செவ்வரளி பூக்களால் முருகன் அலங்காரம் செய்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலோ அல்லது சர்க்கரை பொங்கலோ உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு, இல்லைன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்தா கூட போதும், வைத்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில் சுத்தமான தண்ணீரால் நீங்கள் சுத்தப்படுத்திக்கோங்க. தொடச்சி எடுத்துட்டு அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விபூதி வச்சுக்கோங்க. 6 குறுமிளகு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மிளகு 6 மிளகு நீங்கள் எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு அந்த வெற்றிலையில் அந்த விபூதிக்கு மேலே வைங்க. அந்த விபூதிக்கு மேலே நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை எவ்வளோ இருக்கோ அது கரைய வேண்டும். என்னுடைய கடன் பிரச்சனை குறைய வேண்டும், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குறைய வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த 6 மிளகு அதில் வச்சிடணும். வச்சுட்டு அதை நல்லா நீங்கள் மடித்து வச்சுருங்க. மடித்து முருகன் பாதத்துக்கிட்ட நீங்கள் வைக்கணும். அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. தாம்பழத்தட்டில் நீங்கள் பச்சை அரிசி பரப்பிக்கோங்க. அப்படி இல்லைன்னா துவரம்பருப்பு கூட நீங்கள் பரப்பிக்கலாம். பச்சரிசி நீங்கள் பரப்பிட்டு அதற்கு மேலே இந்த வெற்றிலே வச்சுருங்க. அது நீங்கள் அகல் விளக்குலேயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்ன தட்டுலேயும் வைக்கலாம். வச்சு நீங்கள் முருகனுடைய பார்த்துக்கிட்ட வச்சிடணும். இப்போ அந்த வெற்றிலை நல்லா மடித்து அது நின்றுச்சுன்னா அப்படியே வச்சுருங்க. இல்லை நிற்க மாட்டேங்க அப்படின்னா நல்லா மடிச்சுட்டு ஒரு சிவப்பு நூலால் ஒரு 1 டைம் சுற்றி நீங்கள் கட்டி வச்சுருங்க. கட்டி நீங்கள் முருகனுடைய பாதத்துக்கிட்ட வச்சுருங்க. இன்றைய நாள் முழுவதுமே முருகனுடைய பாதத்தில் இருக்கட்டும். அந்த வெற்றிலை காய்ந்த பிறகு இப்போ நமக்கு புதன்கிழமை இந்த பரிகாரம் செய்கிறதுனால வெள்ளிக்கிழமை அந்த வெற்றிலையை எடுக்காதீங்க. வியாழக்கிழமை சாயங்காலம் நீங்கள் எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் கால்படாத இடத்துலையோ அல்லது பூஜை அறை குப்பையிலுடன் சேர்த்து நீங்கள் வெளியே போட்டுருங்க. இந்த பரிகாரம் உங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை நம்ம செஞ்சாலே நமக்கு கடன் குறையும். மிளகுக்கு கடன் முறிக்கிற தன்மை இருக்குது. எப்படி விஷத்தை முறிக்கிற தன்மை மிளகுக்கு இருக்கோ அதே தான் சேம் கடனை கரைக்கிற தன்மை மிளகுக்கு இருக்குது. மிளகு வழிபாடு நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை முற்றிலுமாக தீர்த்து வைக்கும். இப்போ கடன் இருப்பவர்களாம் இதை கட்டாயமாக செய்து பாருங்கள். இப்போ இல்லை எனக்கு எந்த கடனும் இல்லை அப்படி இருப்பவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சுக்கு துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. சுக்கு துண்டு எடுத்துகிட்டு 1 ரூபாய் நாணயம் 6 1 ரூபாய் நாணயம் எடுத்து ஒரு மஞ்சள் துணியிலோ அல்லது சிவப்பு நிற துணியிலோ முடிச்சு போட்டு வச்சு முருகன் பாதத்தில் வச்சாலும் உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து முருகன் கோவில் உண்டியில் நீங்கள் சேர்க்கணும். இந்த நாணயம் முடித்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றி வைக்கும். இது எந்த வேண்டுதலுக்கும் நீங்கள் வைக்கலாம். ஒரு சொந்த வீட்டிற்காக வைக்கலாம், குழந்தைக்காக வைக்கலாம், பொருளாதார முன்னேற்றத்திற்காக வைக்கலாம், எல்லாத்திற்குமே வைக்கலாம். கடன் இருப்பவர்கள் மட்டும் இந்த வெற்றிலை மிளகு பரிகாரம் செய்துக்கோங்க. மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு பரிகாரம் நீங்கள் செய்தாலே போதும், சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெற்றிலை பரிகாரம் செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கும், பாசிட்டிவாக இருக்கும். மனசு சரி நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். செய்து பாருங்கள். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். அந்த வெற்றிலையில் நீங்கள் ஏதாவது எழுதணும்னு நினைச்சிங்க அப்படின்னா முருகான்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அவருடைய பேர்கள் நிறைய இருக்குல்ல, சரவணா பவா அப்படிங்கிறத கூட எழுதிக்கலாம். அந்த வெற்றிலையில் எழுதி நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது இன்னமும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். செய்து பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். வளர்பிறை சஷ்டி புதன்கிழமை முழுவதுமே நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே இந்த வழிபாடு நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ ஒருவேளை இந்த பதிவு நீங்கள் பார்க்கலை, சஷ்டி முடிஞ்ச பிறகு தான் நான் பார்க்குறேன் அப்படி இருப்பவர்கள் அடுத்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரும் பார்த்தீங்களா, செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரம் கடனுக்காக செய்கிற பரிகாரம். இது நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்யலாம், வளர்பிறையிலையும் செய்யலாம். தேய்பிறை சஷ்டி வரும் அடுத்து, அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ கடன் இருக்குது, இந்த பரிகாரம் செய்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவி செய்யும், கட்டாயமாக உங்களுக்கு இது உதவி செய்யும். நீங்கள் முயற்சி நீங்களும் எடுக்கணும். முருகன் அருளோடு நீங்கள் முயற்சி எடுக்கணும். வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்.
இப்ப நம்ம வந்து வேண்டிக்கிட்டு இத நம்ம சங்கல்பம் மாதிரி நம்ம முருகன் பாதத்துல இந்த பரிகாரம் வைக்கிறதுனால, முருகனுடைய அருள் சீக்கிரமா கிடைத்து, நமக்கு வந்து பல வழிகள் நமக்கு கிடைக்கும். அதுல உங்களுடைய முயற்சி இருந்தால் மட்டும் தான் அதுல 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்ப நான் அந்த பரிகாரம் செஞ்சுட்டு நான் பாட்டுல அசால்ட்டா நம்ம அடுத்த வேலைய பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறாது. முருகன்ட்ட வந்து நம்ம கேட்கணும். நான் என்ன செய்யட்டும்? எனக்கான ஒரு வழிகள் காமிங்க. என்னுடைய பண பிரச்சனை தீர்ப்பதற்கான நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு வழி காமிங்க முருகா அப்படிங்கிற நம்ம நம்பிக்கையுடன் கேட்கும்போது நமக்கு முருகன் ஏதாவது ஒரு வழி கொடுப்பாரு. இப்போ நமக்கே தெரியுது இது பண்ணால் நமக்கு இந்த பிரச்சனை சரியாகும் நமக்கே தெரியுது அப்படின்னா நம்ம அதற்கு முயற்சி பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் முருகனை வந்து சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரம் செய்தா மட்டுமே நமக்கு எல்லாம் சரியாகாதுங்க. நம்ம முயற்சியோட தான் பரிகாரம் செய்யணும். எந்த ஒரு பூஜை இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிகாரமா செஞ்சாலும் நீங்க சரி. பரிகாரம் மட்டும் செய்றனால நமக்கு பலன் கிடைக்காது. பூஜை மட்டும் செய்றனால நமக்கு பலன் கிடைக்காது. நம்மளுடைய முயற்சி அங்க இருக்கணும். இருந்தா மட்டும் தான் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கும். இப்ப நீங்க வந்து வார வாரம் அல்லது செவ்வாய்க்கிழமையோ இல்ல சஷ்டிக்கோ நீங்க சொந்த வீடு வேணும் அப்படின்ட்டு தீபம் மட்டும் ஏற்றுனா உங்களுக்கு சொந்த வீடு கிடைச்சிருமா அப்படின்னு கிடையாது. நீங்க தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய நம்பிக்கையை கைவிடாம சொந்த வீட்டிற்கான முயற்சி நீங்க எடுக்கும்போது முருகன் உங்களுக்கு சூப்பரா பிளான் பண்ணி ஒரு வீடு தருவாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சிக்கான வெற்றிகள். நம்ம வந்து கடவுளை வழிபாடு செய்கிறது எதற்காக அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கணும். நமக்கு வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு நான் வாங்கணும்னு வச்சுருக்கிறேன். நான் வீடு வாங்கணும்னு நினைக்கும்போது நான் முருகனுக்கெல்லாம் தீபம் ஏற்றுறேன். ஆனால் எனக்கு அந்த வீடு கிடைக்கல. அப்புறப்ப நம்ம சோர்ந்து போயிடுவோம் பார்த்தீங்களா? அந்த சோர்ந்தல் வந்து நமக்கு தோல்வியை கொடுக்கும். இல்ல, முருகன் எனக்கு வந்து என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாரு. எனக்கு சொந்த வீடு நிச்சயமா என்னால வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த வைப்ரேஷன் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, கடவுள்ட்ட இருந்தா நமக்கு கிடைக்கும். ஒரு நம்பிக்கை. இது வந்து நம்பிக்கை சார்ந்தது. இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது. மனமார நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம நம்பிக்கை தான் நம்மள அடுத்தடுத்து நம்ம கொண்டு போகும். ஒரு உறவே எடுத்துக்கோங்க. அந்த உறவுல நம்பிக்கை இருந்தா தான் அந்த அந்த உறவு நல்லாயிருக்கும். நம்பிக்கையோடு சேர்த்து நம்மளும் முயற்சி செய்யும்போது, நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வராது. அந்த தோல்விக்கான எண்ணங்கள் நமக்கு வந்து வராது. நமக்கு நமக்கு நிச்சயமா அது நடக்கும். நம்மளுடைய பாசிட்டிவ் அந்த மைண்ட் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். நமக்கு நடக்கும், நடக்கும்ன்ட்டு. அதனாலே நமக்கு அது சீக்கிரமாக வந்து நடக்க ஆரம்பிச்சுரும் நம்மளுடைய வேண்டுதல். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பரிகாரம் செஞ்சாலும் சரி, ஒரு பரிகாரம் சரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரம் நம்ம செஞ்சுருக்கோம், நமக்கு இது நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் மைண்ட் கிடைக்குதா, அதனால நமக்கு அது சீக்கிரம் நடக்கும். நம்மளுடைய மனசுல நம்ம எந்த எண்ணத்த போடுறோமோ, அந்த எண்ணம் தான் நமக்கு நடக்கும். நீங்க நல்லதே நெனச்சு நமக்கு நடக்கும், எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, அது கிடைக்க ஆரம்பிக்கும். உடனே எல்லாமே நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் காலங்கள் நமக்கு ஆகும். கொஞ்சம் நாட்கள் ஆகத்தான் செய்யும். பொறுமை மிகவும் முக்கியம். கடவுளுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான். பொறுமையோட நெருங்க வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாரம் நான் பூஜை செஞ்சு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா, அது ஒண்ணும் செய்ய முடியாது. கொஞ்சம் பொறுமையோட இருங்க. முதல்ல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோட இருங்க. அப்புறம் உங்களுக்கு தானா எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையுடன் இருங்க. நமக்கு நிரந்தரமான உறவு அப்படிங்கிறது வந்து இறைவன் மட்டும்தான். அந்த இறைவனை நம்ம எரிக்கா பிடிச்சிட்டு நம்பிக்கையோட நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை சூப்பரா அமையும். அதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்கும்போது தான் சூப்பரா அமையும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒண்ணும் ஒரு பெனிஃபிட் ஒண்ணும் தெரியாது. நம்ம பாட்டுல வாழ்ற மாரி தான் இருக்கும். நீங்க வந்து ஒவ்வொன்னுக்கே நீங்க முயற்சி பண்ணணும். உங்களுக்கு சின்ன ஒண்ணு நடக்கணும்னா கூட அதற்கு உங்களுடைய முயற்சி இருக்கணும். இருந்தா மட்டும் தான் உங்களால வாங்க முடியும். இப்ப நீங்க வந்து நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நகை கடைக்கு போனா தான் கலெக்ஷன பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க வாங்க ஆரம்பிப்பீங்க. நகை வாங்கணும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் அது செயல்படாது. நம்ம வாங்கணும்னா கொஞ்சம் பணம் சேர்க்கணும். பணம் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நம்ம நகை கடைக்கு போகணும். போயிட்டு நமக்கு என்ன நகை பிடிச்சிருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்த பிறகு தான் நமக்கு வாங்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் நம்ம வாங்க ஆரம்பிச்சிடுவோம். வீட்டிலே உட்காந்துட்டு நம்ம நகை வாங்கணும்னு நினச்சா நம்மளால் வாங்கவே முடியாது. எல்லாத்துக்குமே நமக்கு முயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ வீட்டிலேயே இருந்துட்டு நகை வாங்கினா வாங்க முடியாது. நம்ம கடைக்கு போனால் தான் அந்த பொருள் வாங்கிட்டு வர முடியும். அதே போல் தான் ஒவ்வொரு வேண்டுதலும் பார்த்தீங்கன்னா, நம்ம வேண்டுதல் பண்ணால் மட்டும் போதாது, முயற்சிகள் வேண்டும். அனுபவத்தில் சொல்கிறேன். நான் எத்தனையோ வேண்டுதல் வந்து இறைவன்ட்ட வச்சுருக்கிறேன். பாதி இது எனக்கு நடக்காத காரணம் அதில் எனக்கு முயற்சி கிடையாது. நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னா, அதில் நான் முயற்சி பண்ணும்போது அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறிடுது. அது எப்படி எனக்கு நிறைவேறுதுன்னு எனக்கு தெரியல. 1 மாதத்துலேயே நிறைவேறுது. 2 நாள்ல கூட நிறைவேறுது. என்னுடைய முயற்சி தான் அதற்கு காரணம். கடவுளுடைய சப்போர்ட்டோட முயற்சி தான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா இப்போ தெளிவா புரிஞ்சிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன். என்னுடைய முயற்சியால பார்த்தீங்கன்னா, நெறைய நான் வந்து வெற்றிய பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து முயற்சி. ப்ளஸ் எனக்கு கடவுள் நம்பிக்கை. முருகன் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு. முருகன் வந்து அவர் ஒரு அடி குடுத்தாலும், அந்த அடியில 1000 காரணம் இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. அவர் நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்றாரு அப்படின்னா, அதுலயும் நமக்கு 1000 காரணங்கள் இருக்குது. நமக்கு நல்லதுலயும் சரி, ஏதாவது ஒரு சின்ன இழப்பு வந்தாலும் சரி, முருகனோட அருளோட தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டியோட தான் பார்த்தீங்கன்னா,
இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். எதுவுமே பார்த்தீங்கன்னா முருகனோட அருளோட தான் நடக்குது அப்படிங்கிற அந்த மைண்டில் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அதே போல் ஏதேனும் ஒன்று நம்ம இழக்கிற மாதிரி சூழ்நிலை வருது, ஒரு பண இழப்போ வருது, இல்லை மற்ற ஏதோ ஒன்று பிரச்சனை வருது அப்படின்னா அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிடணும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. முருகர் என்கிட்ட ரூ. 1 புடுங்குறாரு அப்படின்னா, அது ரூ. 10 எனக்கு திருப்பி கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு அது புரியல. புரியாதம்போது மிகவும் கவலையாக இருந்தது, மிகவும் வேதனையாக இருந்தது. இவ்வளோ பணம் நமக்கு போகுதே அப்படின்ட்டு. இவ்வளோ பணம் போகிறதே ஒன்று கிடைக்கிறதுக்காக தான் போகுது அப்படிங்கிறதும் அதற்கப்புறம் எனக்கு தெரிய வந்தது. ஸோ ஒரு இழப்பு நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, கடவுள் காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டார். எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்குறாரு. அதை சரி பண்ண நம்ம முயற்சி பண்ணணும். எல்லாத்துலேயும் நம்மளுடைய முயற்சி தான் அதில் தனித்துவமாக நிற்கும். நம்ம வெற்றி அடைய முடியும் இறைவனோட சப்போர்ட்டோட. பக்தியில் உண்மையாக இருங்க, பக்தியில் நம்பிக்கையாக இருங்க, நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். முருகனோட சோதனை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சோதனைங்க. எதற்காக தான் இப்படி சோதனை கொடுக்குறாருன்னே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு சோதனைக்கு மேலேயும் ஒவ்வொரு அனுபவத்தையும் அவர் அதில் கொடுக்குறாரு. நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த சோதனை நமக்கு பெருசாக தெரியாது. புரியாதக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். அதே தான் சேம் எனக்கும் மிகவும் வேதனைப்பட்டேன். புரிந்த பிறகு எனக்கு அந்த வேதனைலாம் கிடையாது. சரி, இதற்காக தான் அவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்மையில் தான் போய் முடிஞ்சிருக்குது. அவர் வேதனை கொடுக்குறாரு அப்படின்னா அதில் காரணம் இல்லாமல் எதுவுமே அவர் நமக்கு செய்ய மாட்டார். ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும் காரணம் இல்லாமல் அவர் செய்ய மாட்டார். சின்ன ஒரு பண இழப்பாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேதனைகள் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு செயல் நமக்கு நடக்காட்டாலும் சரி, எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் அவர் செய்வார். நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. புரிஞ்சது அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். புரியாதனால தான் கவலைப்படுவோம். புரிந்த பிறகு எல்லாம் நன்மைக்கு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்த பிறகு நமக்கு அடுத்தடுத்து நடக்கிறதுல நல்லதே தான் நடக்கும். நமக்கு நேரம் சரியில்லாத போது சின்ன சின்ன கவலைகளும் வேதனைகளும் வரத்தான் செய்யும். அந்த நேரம் தான் நமக்கு கடவுளுடைய சப்போர்ட்டால் நம்ம அதை மீண்டு வர முடியும். நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது அதே கடவுள் நம்ம பல மடங்கு உயர்த்தி விடுவார். அவர் எல்லாமே நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் முருகர் நமக்கு செய்வார். அவருக்கு நாம் செய்கின்ற ஒரே கடமை, அவருக்கு உரிய அந்த சஷ்டி தினத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அவரை முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யணும். ஒரு விளக்கேற்றி வைத்தால் கூட போதும், சாம்பிராணி பற்றிலாம் காமிச்சிட்டு ஒரு நெய்வேத்தியம் சிம்பிளாக வச்சா கூட போதும். சஷ்டி கவசம், கந்த சஷ்டி கவசம் பாடினால் போதும். அவருக்கு அது மிகவும் பிடித்தது. அதனால் நம்ம சிறப்பாக பண்ணிட்டாலே போதும். முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அவருடைய அருள் கிடைக்கும். நம்ம பூஜை பண்ணுறோம் நமக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற சுற்றி இருக்கிற நம்மளை சார்ந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே முருகனுடைய அருள் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.